கேதுவின் ஆதிக்கம் கொண்ட 7, 16, 25 இந்த தேதியிலலாம் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப 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 மைண்ட் பவர் ரொம்ப அதிகமானவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய பலமே அவங்களோட மூளையா தான் இருக்கும். ஸோ இந்த ஆதிக்கத்தில பிறந்தவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, 2 கேரக்டர் இருப்பாங்க இந்த நம்பர்ஸ்ல மட்டும். ஒண்ணு எல்லா நாலேட்ஜும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இன்னொன்னு எதுவுமே எனக்கு தேவையில்லன்னு நெனைக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க எல்லாமே குடுத்தா கூட, எல்லாமே இருந்தா கூட, "இவ்வளோதானா?" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. நான் யாருன்ற கேள்வி அதிகமா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்டிங்லயே இருக்கக்கூடிய பர்சனல்லாம் இவங்கள தான் இருப்பாங்க. டீப்பான ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. யாரையுமே வந்து சார்ந்தும் இருக்க மாட்டாங்க. யாரையும் அதிகமா நம்பியும் இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் கடவுள் என்ன பார்த்துப்பான். அந்த ஒரு வார்த்தைய அதிகமா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னொன்னு கடவுள் இருக்கானான்னு கேட்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த 2 வித டைப்லயுமே இந்த பெர்சன் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, என்னதான் ஒரு ஃபேமிலி சர்க்கிள்ல இருந்தாலும், வாழ்க்கை ஒரு கட்டத்தில தனிமையில தான் அவங்கள வந்து அதிகமா கொண்டு போய்க்கிட்டே இருக்கும். இந்த 7 நம்பர்ல பொறந்தவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 1 தாங்க எப்பவுமே வந்து ஸ்டாண்டர்டா நிக்கும்.